அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1212. தலைப்பு அல்லாஹுவின் அருளும் அன்பும். தொடர் 21. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அளவற்ற அருளாளன் நமக்கு வாரி வழங்கி இருக்கின்ற நியாமத்துகளை எல்லாம் பட்டியலிட முடியாது, சொல்லி மாளாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதுமே வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ஸமத், அவன் தேவைகளற்றவனாக இருக்கின்றான். அதே நேரம் அவன் படைத்திருக்கிற அனைத்து படைப்புக்கான தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மானிலே இவ்வாறு கேட்கின்றான்: யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிகுமா துகத்திபான். வானங்களிலும் பூமியிலும் உள்ளோர் அனைவரும் தங்களுக்கு வேண்டியவற்றை அவனிடமே கேட்கின்றனர். ஒவ்வொரு நாளும் அவன் காரியத்திலே இருக்கின்றான். ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அருக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நேரமும் நிர்வாகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றான். துல்லியமாக எல்லாவற்றையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் ஆற்றல் மிக்கவன். நமக்கு வாரி வழங்கி இருக்கின்ற சலுகைகளும் ஏராளம். தொழுகைக்காக, இந்த தொழுகையை நாம் எப்படியும் நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதற்காக பயண காலங்களில் நாம் தொழுகையை குறைத்து கொள்ளவும், தொழுகைகளை சேர்த்து தொழுகவும், நமக்கு ஜம்மு கசராக தொழுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை வழங்கி இருக்கின்ற அதே நேரம் உது இல்லாமல் தொழுகை இல்லை என்று சொல்லுவார்கள். அத்தகைய ஒழு செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தண்ணீர் கிடைக்காத நேரங்களில் தைமம் மூலமாக அதை செய்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலா ஸலாத்தி ஃபஅஸிலூ வஜூஹக்கும் وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் போது முன்னதாக உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரை உங்கள் கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள். உங்களுடைய தலைகளை ஈரக்கையால் தடவி மசாஜ் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கால்களை கணுக்கால் வரை கழுவி கொள்ளுங்கள். நீங்கள் பெருந்துடக்குடையவராக குளிக்க கடமைப்பட்டோராக இருந்தால் குளித்து தூய்மையாகிக் கொள்ளுங்கள். தவிர நீங்கள் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால், அல்லது உங்களில் எவரும் மலஜலம் கழித்து வந்தாலும், அல்லது நீங்கள் பெண்களை தீண்டி உடல் உறவு கொண்டிருந்தாலும், உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள நீங்கள் தண்ணீரை பெறாவிட்டால், சுத்தமான மண்ணை நீங்கள் நாடி இரு கைகளால் அடித்து அதிலிருந்து உங்கள் முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவி தயமம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் அவன் உங்களை தூய்மைப்படுத்தவும், இன்னும் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தனது அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்கவுமே விரும்புகின்றான். 5வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே இந்த இபாதத்துக்குரிய சலுகைகளை அல்லாஹ் வாரி வழங்குகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தொடர்ந்தும் கூறுகின்றான். வதுகுர நிஅமத்தல்லாஹி அலைக்கும் வ மீசாகஹுல்லதி வாஸககும் பிஹி இத் குல்தும் சமிஅனா வ அதஅனா வத்தகு இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி ஸுதூர். மேலும் உங்கள் மீதுள்ள அல்லாஹ்வின் அருட்கொடையையும் நாங்கள் செவிமடுத்தோம், நாங்கள் உனக்கு வழிபட்டோம் என்று நீங்கள் கூறிய பொழுது எதனை கொண்டு உங்களிடம் வாக்குறுதி வாங்கினானோ அத்தகைய வாக்குறுதியையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹுக்கு பயப்படுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நெஞ்சங்களில் உள்ளவற்றை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாரி வழங்கி இருக்கின்ற
நியாமத்துகள், அருட்கொடைகள், அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நாம் இருக்க வேண்டும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.